சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And the Lord God formed man of the dust of the ground, and breathed into his nostril the breath of life, and man became a living soul. Genesis 2:7. దేవుడైన యెహోవా నేలమట్టితో నరుని నిర్మించి వాని నాసికారంధ్రములో జీవవాయువును ఊదగా నరుడు జీవాత్మమాయెను. ಆದಿಕಾಂಡಂ 2వ ಅಧ್ಯಾಯ 7వ ವಾಕ್ಯ. ಕರ್ತನಾದ ದೇವರು ಭೂಮಿಯ ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸಿ ಅವನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಜೀವಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನು. ಆಗ ಮನುಷ್ಯನು ಜೀವಾತ್ಮನಾದನು. ஆதிகாண்ட 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவத்துவமானான். ஆதியாகமம் 2:7. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் நாம் மனுஷனும் மனுஷியுமாய் இருக்கிறோம். ஆனால் அதை கொடுத்த தேவனை நாம் நினைக்காதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவ சுவாசத்தை கொடுத்தவரை நினைத்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.